சில நாட்களுக்கு முன்னாடி ஊறுகாய் வழங்காத உணவகத்திற்கு 35,000 ரூபாய் அபராதம் நுகர்வோர் நீதிமன்றம் விதிச்சிருப்பாங்க. அந்த வழக்கு என்ன வழக்கு, எதுக்காக 35,000 ரூபாய் விதிச்சாங்க, நமக்கு இது போல் ஒரு சேவை குறைபாடு ஏற்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விழுப்புரத்தில் ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட உறவினரோட 1வது வருட திதி நிகழ்ச்சிக்காக 25 பேருக்கு அன்னதானம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் ஒரு ஹோட்டலில் போய் அப்ரோச் பண்ணுறாரு. சாப்பாடு, பார்சல் சாப்பாடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு பார்சல் சாப்பாடு 80 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவர் 25 பேர்த்துக்கு சாப்பாடு வேணுங்கிறாங்க. அவங்களும் ஓகே வாங்கிக்கலாங்கிறாங்க. அப்போது 80 ரூபாய்க்கு என்னென்ன வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அதன்படி 80 ரூபா பார்சல் சாப்பாட்டுக்கு சாப்பாடு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், தயிர், கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய், வாழை இலை, ஒரு கவர், மொத்தம் 11 ஐட்டம்ஸ் வந்து பார்சல் சாப்பாட்டுக்கு வழங்குவாங்கன்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. கொட்டேஷன் கொடுத்து அதை வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் வர்றாரு. வந்து 25 பேர்த்துக்கு பார்சல் சாப்பாடு வாங்குறாரு. ஒரு சாப்பாடு 80 ரூபாங்கிற மணிக்கு 25 சாப்பாடு 2,000 ரூபாய் பணம் கொடுத்து அவர் சாப்பாட்டை வாங்குறாரு. வாங்கும்போது அவங்க வந்து 2 பாலித்தீன் கவரில் போட்டு தர்றாங்க. பாலித்தீன் கவரில் போடும்போது ஏன்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் இதுதான் பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் சாப்பாடு வாங்கினதுக்கு பில் கேட்குறாரு. பில்லு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஃபன் சென்டர் அப்படிங்கிற ஒரு பேரில் அவர் கையால் எழுதி 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவர் சைன் போட்டு கொடுக்குறாரு. உடனே சாப்பாடு வாங்கினவர் கேட்குறாரு, என்னங்க ஏன் கையில் எழுதி கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டி பில் இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது வந்து எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தந்துடுறேன், முதல்ல போய் இவங்களை போய் அன்னதானத்தை வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. உடனே இவரும் அதை கேட்டுட்டு சாப்பாடை வாங்கிட்டு போயிடுவார். சாப்பாடை வாங்கிட்டு வீட்டில் அந்த அன்னதானம் போட்ட உறவினர்கள்லாம் வந்திருப்பாங்க. போய் சாப்பாட்டை பிரித்து பார்க்கும்போது எல்லாமே இருக்கும், ஊறுகாய் இருக்காது. என்னடா ஊறுகாய் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே அவர் கால் பண்ணி ஹோட்டல் ஓனருக்கு கால் பண்ணி கேட்பார், என்னங்க ஐயா ஊறுகாய் இல்லை, அதில் சாப்பாடு பந்தியில் வேறு உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். ஐயோ அப்படியா, நான் உடனே ஊறுகாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஓனர் சொல்லுவார். சரி, இவரும் கொடுத்துட்ருவார்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்க உறவினர்கள் எல்லாமே சாப்பிட்டு முடித்து கைகளையும் முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஊறுகாய் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் உறவினர்கள்லாம் சரி ஊறுகாயிலேருந்து சாப்பிட்றாங்க. ஒரு மனவேதனையிலேயே ஒரு மன வருத்தத்துலேயே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் இவர் போய் கடையில் போய் நேரடியாக கேட்குறாரு, ஐயா ஊறுகாய் இல்லை என்னங்க அப்படிங்க. ஆமாம் ஊறுகாய் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு வந்து ஒரு ஊறுகாய் 1 ரூபா, 25 சாப்பாட்டுக்கு 25 ஊறுகாய் 25 ரூபா, அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஒரு ஹோட்டல் கடை ஓனர், அதெல்லாம் தர முடியாது, வாங்கினது அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சரி, பில்லுனாச்சும் கொடுங்க, ஜிஎஸ்டி பில்லுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் தர முடியாது அப்படின்றாரு. உடனே இவர் சாப்பாடு வாங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. இது மாதிரி இவர் வந்து பார்சல் வாங்கின சாப்பாட்டுக்கு பில் வழங்காமல் எல்லாத்தையும் வழங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவாங்க. உடனே அவங்க வந்து ரைடு வருவாங்க. ரைடு வந்து இந்த ஹோட்டலில் பார்த்து பில்லையும் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணிட்டு போவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸு இவருக்கு சாப்பாடு வழங்கினதுக்கு ஜிஎஸ்டி பில்லு ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ரைஸ் பண்ணி அதில் வந்து 5% ஜிஎஸ்டி போட்டு 2,000 ரூபாய் 25 பார்சல் சாப்பாடுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதையும் அவங்க கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. இவருக்கான 25 ரூபா எதுவுமே தரல. இவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அறிவிப்பு அனுப்புவார் அந்த ஹோட்டல் ஓனருக்கு. இது மாதிரி இந்த தேதியில் இவ்வளோ 25 பார்சல் சாப்பாடு இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன், அதில் ஊறுகாய் இல்லை, 25 ரூபா பணம் திரும்ப வந்து கேட்டதுக்கு தரல, உடனே நீங்கள் 25 ரூபா கொடுங்க, இல்லைன்னா உங்கள் மீது தகுந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடருன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அனுப்புகிறாரு. அதை வாங்கிட்ட ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, பதில் அறிவிப்பு அனுப்பல, பணத்தை திருப்பி தரல. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடர்ந்து அவங்க வந்து இந்த ஹோட்டல் ஓனர் வந்து ஆஜராவாங்க. ஆஜராகி அவங்க பதில் மனு போடுவாங்க. பதில் மனு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அடுத்து, நான் எந்த ஒரு சாப்பாடு வழங்கினாலும் என் கடையில் ஜிஎஸ்டி பில் தான் இஷ்யூ பண்ணுவேன், ஜிஎஸ்டி பில் இஷ்யூ பண்ணாமல் எந்த ஒரு சாப்பாடுமே நான் வழங்கவே மாட்டேன், இவர் கொடுத்த பில்லு என் பில்லே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அடுத்து, இவர் கையில் எழுதி கொடுத்த பில்லில் வந்து டிஃபன் சென்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ஹோட்டல் ஓனர் சொல்லுவாங்க, என் கடை பேரே வந்து பேரோடு சேர்ந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும், டிஃபன் சென்டர்லாம் கிடையாது, அப்போ என் பேரே மாற்றிருக்கு, இதுக்கும் எனக்கும் பொறுப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் இவர் என்னது பணம் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, எனக்கு இவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் மனு போடுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு வாங்கினவர் என்னென்ன டாக்குமெண்ட் போடுவார் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு கொட்டேஷன், அடுத்து வந்து இந்த கையில் எழுதி கொடுத்துட்ற அந்த பில்லு, அடுத்து அந்த ஹோட்டல் கடைக்கோடைய ஃபோட்டோஸ், முதல் மாடி 2 மாடி இருக்கும் அந்த ஹோட்டல் கடையோடைய ஃபோட்டோ, அடுத்து இந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைடு வரும்போது ஒரு பில்லு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதை இவர் என்ன பண்ணுவார், ஆர்டியில் போட்டு அதை வாங்கி வச்சுருப்பார். வாங்கி பார்க்கும்போது அந்த பில்லில் இவருக்கு 2,000 ரூபா வழங்கினதுக்கு உண்டான ஜிஎஸ்டி பில்லு அவங்க கைப்பற்றிருப்பாங்க. அந்த பில்லையும் கொண்டு வந்து ஜெராக்ஸ் கொண்டு வந்து கோர்ட்டில் போட்டுருவார்.
கோர்ட்டில் பார்க்கும்போது கோர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன வருவாங்க அப்படின்னா, இவர் 2 பில்லு போட்டார்ல, ஒரு கொட்டேஷன் ஒரு கையில் எழுதின பில்லு, அது 2லேயுமே அந்த ஹோட்டல் கடைக்காரோட ஓனரோட சைன் இருக்கும். ஆனால் அதை வந்து அவங்க மறுத்திருக்கவே மாட்டாங்க. யார் அந்த ஹோட்டல் ஓனர் வந்து பதில் மனுவில் அவர் மறுக்கலை. அடுத்து இந்த ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அந்த ஃபோட்டோ இந்த கடை என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுக்கலை. இந்த ஃபோட்டோ என்னோட கடையோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பில்லு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பில்லுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இவர் கண்டிப்பாக சாப்பாடு 25 சாப்பாடு 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது உறுதியாகுது. அதன் அடிப்படையில் 25 சாப்பாடு வாங்கிட்டாரு, அதில் ஊறுகாய் வைக்கல, அதன் அடிப்படையில் கேட்டிருக்காரு, அதனால லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, அது பதில் மனுவும் அனுப்பலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, சாப்பாடு வாங்கியிருக்காரு, சாப்பாடு வாங்கினதுக்கு ஊறுகாய் வழங்கலை, அதனால் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, பதில் ஒன்றும். இதிலேருந்து அவர் சேவை குறைபாடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உறுதியாகுது அப்படின்னு சொல்லி நுகர்வோர் நீதிமன்றம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இதனால் அவர் மிகுந்த மனவேதனை, மன உளைச்சலுக்கு உள்ளே இருக்கார். அவரோட உறவினர்களும் தாங்க முடியாத ஒரு துயரத்துக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, முதல்ல இவர் என்ன பண்ண ஹோட்டல் ஓனர் இவருக்கு 25 ரூபாயை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி பில்லு இமீடியட்டாக 2000 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அடுத்து இவரோட மனவேதனை மனதுன்பத்துக்கு 35,000 ரூபாய் அபராதம் அவருக்கு கொடுக்கணும், அந்த புகார்தாரருக்கு ஹோட்டல் கடைக்காரங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அடுத்து இந்த வழக்கு செலவு தொகைக்கெல்லாம் 5000 ரூபாய் தனியாக கொடுக்கணும், லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுறாங்க. இது எல்லாமே எவ்வளோ நாட்கள் கொடுக்கணும், அது 45 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா 9% வட்டியோட அந்த புகார்தாரருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு போட்டுருவாங்க. இதுதான் இந்த வழக்கு. நம்மளும் இது போல் எங்கேயாவது போய் பாதிப்படைஞ்சோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு பில்லு கேட்கணும். அந்த பில்லு எப்படி இருக்கணும், ஜிஎஸ்டி பில்லாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த கடையில் ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற உத்தரவாதம். உங்களுக்கு அவருக்கு எதுவும் வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால் அது வீடியோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்னும் கூடுதல் ஒரு இதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமாக ஒரு அறிவிப்பு அனுப்புங்க. அறிவிப்பு அனுப்பி உங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நேராக நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். அதில் உங்களுக்கு உண்டான கருத்துக்கள் என்னவோ அதை சொல்லியும் உங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு உண்டான குறைகளை ஆராய்ஞ்சு நீதிமன்றம் உங்களுக்கு தக்க ஒரு நிவாரணத்தை பெற்று தருவாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மேற்கொண்டு இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் தர்றேன். மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உபயோகமுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.